அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, அங்கீகாரம். இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து துப்புரவு தொழிலாளர் அம்மா வந்திருக்கான். அவரோட பையன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அடுத்தடுத்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அவங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அடுத்த பார்ட்டிசிபேட் பண்ணி ரெக்கார்ட் பிரேக்கரை வந்து அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதனால் மற்ற அசோசியேஷன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வந்து யாருமே வந்து பெருசாக விளையாடாதனால இவங்க 2 பேர் வந்து நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்காரங்க இவங்க 2 பேரை வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து எங்களுக்காண்டி வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு ராஜஸ்தானுக்கு வந்து நேஷ்னல் விளையாடுறதுக்கு வந்து போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து விளையாடுறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த கமிட்டிக்காரங்களோட தலைவர் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து பாலியல் சீண்டல் வந்து பண்ணுறாரு. அதனால் அந்த பொண்ணு ஆனால் ஒழுங்காக வந்து ஓட முடியல. அந்த பையன் வந்து மீட்டு போகும்போது வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு ரேப்லேயே வந்து அவருக்கு வந்து கால் வந்து தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால் வந்து அவரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து ஊருக்கு வந்து வந்துடுறாங்க. ஊரை வந்ததுக்கப்புறம் வந்து திரும்ப காலெலாம் வந்து சரி பண்ணிட்டு திரும்ப அந்த அகாடமி கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமிகிட்ட வந்து போகிறாரு. இது மாதிரி வந்து நான் காமன்வெல்த் விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் பேரை வந்து காமன்வெல்த் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்தோன்னே வந்து இவருக்கு வந்து கடுப்பாயிருது. என்ன பண்ணுறேன்னா வந்து கோர்ட்டில் போய் வந்து கேஸ் போடுறாரு. இது மாதிரி வந்து என் பேருக்கு எடுத்துட்டாங்க, நான் காமன்வெல்த் விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எதிர்த்து வாதாடவங்க அதெல்லாம் வந்து நீ விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. திரும்ப இவர் வந்து இன்னொரு கேஸ் வந்து போடுறாரு. அதாவது காமன்வெல்த்தை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போடுறாரு. இந்த கேஸு வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகுது. எல்லோரையும் வந்து இந்த கேஸை வந்து உன்னிப்பாக வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ விசாரிக்கும் போது என்னென்னா வந்து அந்த ஸ்போர்ட்ஸோட அகாடமி, அப்புறம் ஸ்போர்ட்ஸு பண்ணுற ஃபெடரேஷன் யூனிட்டு, அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரு எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சாரா மாதிரியாக வந்து கேள்வி கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் லஞ்சம், தனக்கு தெரிஞ்சவங்க லஞ்சம் வாங்கிட்டு ஆள விட்றது எல்லாமே வந்து நடந்திருக்கிறது வந்து பட்ட பகலே வந்து வெளிச்சம் போட்டு வந்து காட்டியிருக்காங்க விவாதத்து மூலமாக. ஹீரோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, அவங்க நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆள் மூலமாக வந்து ஹீரோ வந்து ஓடி காட்டினா வந்து நீங்கள் வந்து காமன்வெல்த்தை வந்து செலக்ட் பண்ணிடுவீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தேர்வு எடுக்கிற ஆள் மூலமாக வந்து காமன்வெல்த்தை வந்து ஓடுறதுக்காண்டி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ரெடி ஆகிறாரு. ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ஆள் வச்சு அடிக்கலாம் வந்து மிரட்டுறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. எல்லா தடையும் மீறி அவர் தடை சென்ற இடத்துல வந்து ஓடி போய் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்காக வந்து பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணோன்னே வந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் வந்து அவன் தங்கச்சி அம்மா கூட வந்து நடந்து வராரு. நடந்து வரப்போ வந்து இவருக்கு என்னென்னா அவங்க அம்மா வந்து இடித்து வந்து கொன்னுடுறாங்க ஒரு காரில் வந்து. இப்போ வந்து கோர்ட்டு வந்து தீர்ப்புக்காண்டி ஜட்ஜ்மெண்ட்காண்டி வருது. ஜட்ஜ்மெண்ட்காண்டி வந்து இவரோட ரெக்கார்டை பார்த்துட்டு இவர் வந்து காமன்வெல்த்தில் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு ஆகுது. தீர்ப்பு ஆனதுக்கப்புறம் வந்து இவரை வந்து காட்டுறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஆனால் வந்து இவருக்கு வந்து கால் போயிடுச்சு. அதனால் வந்து இவர் கால் இல்லாதனால வந்து இவர் வந்து காமன்வெல்த் வந்து விளையாட முடியல. இருந்தாலும் வந்து தன்னம்பிக்கை விடாமல் வந்து இவர் வந்து பேரா ஒலிம்பிக்ஸில் வந்து இது மாதிரி செயற்கையான காலை மாட்டிட்டு வந்து பேரா ஒலிம்பிக்ஸில் ஓடி இந்தியாக்காண்டி வந்து கப்பு ஜெயிச்சிட்டாரு. அவரோட உண்மை கதை தான் வந்து இந்த படத்தோட கதை. நன்றி.